இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு சில மெட்டீரியல் வந்து சின்ன மெஷினில் வந்து ஸ்டிச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சின்ன மெஷின் அப்படிங்கும்போது உங்களுக்கு அதில் நீங்கள் நீடில் சைஸை முதல்ல பாருங்கள். மெஷினை பற்றி பிரச்சனை இல்லை, மோட்டர் வச்சுருக்கோமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. மோட்டர்லேயும் தைக்கலாம், நார்மல்லையும் பெடலிங் பண்ணியும் தைக்கலாம். அதே மாதிரி சின்ன சைஸ் மோட்டரும் இருக்கும், பெரிய சைஸ் மோட்டர் இருக்கும். அதாவது ஸ்பீடு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இப்போ நீங்கள் வந்துட்டு நீடில் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டான மெட்டீரியலாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த டீத்துக்கும் கைடுக்கும் நடுவில் துணி வைக்கும்பொழுது ரெண்டுமே வந்து ப்ரெஸ் ஆகாத மாதிரி லூஸ் வரும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு தைக்கும்போது லூஸ் வரத்தான் செய்யும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் எப்போவுமே நம்ம மேக்ஸிமம் டிரான்ஸ்பரண்டான கிளாத்தை வந்து நம்ம பிளைனாக தைக்க போகிறது கிடையாது, எப்படி லைனிங் வச்சு தான் தைக்க போகிறோம். நீடிலோட சைஸு வந்து 14 போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப மெலிசாக இருக்க கிளாத்துக்கெல்லாம் 14 போட்டிங்கன்னா அப்படின்னா தான் செட் ஆகும். 16, 18 போட்டிங்கன்னா சுருக்கம் வந்து நிறையா வரும். அதே மாதிரி அந்த கேப்பும் வந்து உங்களுக்கு நீடில் குத்துற கேப்பும் வந்து பெருசு பெருசாக தெரியும். அதனால் 14 நம்பர் வந்து போட்டுக்கோங்க. டென்ஷன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டி வரும். ஏன்னா திக்னஸாக இருக்க மெட்டீரியல் தைக்கும்போது நூல் வந்து டைட்டாக இழுத்து கொடுக்கும். அதுவே டிரான்ஸ்பரண்டான மெட்டீரியல் தைக்கும்போது தையல் வந்து லூஸ் விழும். அது மாதிரி உங்களுக்கு வித்தியாசம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டென்ஷனை வந்து லைட்டாக கணக்கில் வந்து நீங்கள் லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணினதுக்கப்புறம் உங்களுடைய பாபினுடைய இருக்க நூலோட டென்ஷனும் மேலே இருக்க அந்த போடுற நூலோட டென்ஷனும் ஒரே அளவாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டும் ஒரே அளவுக்கு டைட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் உங்களுக்கு வந்து தைக்கும்போது இந்த ப்ராப்ளம் வராது. மெலிசான கிளாத் அப்படின்னாவே பெரிய மிஷினில் தைச்சாலும் சரி, பவர் மிஷினில் தைச்சாலும் சரி, சேம் கம்ப்ளைண்ட் வரத்தான் செய்யும். ஆனால் அதுக்காக நம்ம சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். ரொம்ப மெலிசாக தைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் வந்து உள்ளே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். சின்ன சின்னதாக கிழிச்சிக்கோங்க. அந்த தையல் எங்கே வருதோ அந்த இடத்துல அந்த பேப்பரையும் உள்ளே இன்சர்ட் பண்ணி தையல் போடுங்க. அதுக்கப்புறம் பேப்பரை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டா துணி வந்து ஓரளவுக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இதே மெத்தட் வந்து நீங்கள் பனியன் மெட்டீரியல் தைக்கும்போது யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு நம்மளுடைய வீவிங் நம்ம இதில் வந்து தைக்கிறது தான் இது. ஓவன் மெட்டீரியல் அப்படின்னா நெய்யறது, அது பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பனியனு ஜட்டி அந்த மாதிரி ஸ்கர்ட்டு இந்த மாதிரியெல்லாம் வர்றது வந்து உங்களுக்கு தைக்கணும் அப்படின்னா, ஏதோ கிழிஞ்சிருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தைக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏதோ சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பரை உள்ளே கொடுத்து தைச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு தையல் டைட்டாக பிடிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா தையல் அதில் வந்து பிடிக்காது, லூஸாக கழண்டு வந்துடும். ஏன்னா உள்ளே போய் அந்த நூல் குத்தி வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து அது பிரிஞ்சிட்டு வந்துடும். அதனால் மெஷின் வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம தைக்கிற மெத்தடை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். என்னென்னு மறுபடியும் சொல்கிறேன். நீடில் சைஸை வந்து கம்மியாக வைங்க, பெரிய ஊசியாக போடாதீங்க. டென்ஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிரான்ஸ்பரண்டான மெட்டீரியல் தைக்கிறீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரை உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராது. நூலோட டென்ஷனும் சரி, உள்ள பாபின்லேருந்து வர அந்த நூலோட டென்ஷனும் சரி, இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே அளவாக இழுக்கணும். ரொம்ப ஒன்று டைட்டாகவும் ஒன்று லூஸாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி மேல் தையல் வந்து பர்ஃபெக்டாக வருது அப்படின்னா பாபின் ஓகே. ஆனால் கீழ் தையல் வந்து லூப் அடிக்குது அப்படின்னா மேலே வர்ற நூலில் தான் ப்ராப்ளம். ஏன்னா ஆப்போசிட்டாக தான் மேல் நூல் வந்து கீழே இருக்க தையலை தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி பாபின் நூல் வந்து மேலே இருக்க தையலை தான் நம்ம பார்க்கணும். அதனால் அது எந்த பக்கம் வருதோ அதுக்கு ஆப்போசிட் சைடை நீங்கள் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து உடனுக்குடனே அப்லோட் பண்ணும்போதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்.